ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது 2023 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ட்ராமா தான் ராமாச்சாரி 2.0. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கலாமா இல்லையா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த படம் நம்ம தமிழில் ஆல்ரெடி எடுக்கப்பட்டு சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான். ஸோ 2019 ஜிபி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கும். ஸோ அதை வந்து எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை தான் இந்த ரீமேக் பண்ணி எடுத்துருக்காங்க. இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறது பார்க்காதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். படத்தில் ஹீரோவோட காதலி அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி காசு இருக்கிற அவரோட மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்து பயங்கரமாக டிப்ரெஷன் போகிற நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் இந்த பணம் இல்லை அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்டக்க புலம்பிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான சமயத்தில் தான் அவங்க வீட்டு ஓனரோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கண்ணு தெரியாத பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருக்க நகை எல்லாம் பீரோவில் இருக்குது. அந்த பீரோலோட சாவியை நம்ம ஹீரோ கையில் ஒரு கட்டத்தில் கிடைக்குது. ஸோ இதனால் வந்து அந்த பீரோவில் இருக்கிற நகையை எப்படியாவது எடுத்துகிட்டு நம்ம யாருக்குமே தெரியாமல் எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுக்கவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த முக்கோண விதிகள் அப்படிங்கிற ஒரு கர்ம வினையில் இவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கர்ம வினைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லா ஜென்ரேஷனுக்கும் இது அப்படி ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ அதனால் ஹீரோ எதை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பண்ண முடிஞ்சா இல்லையா, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ட்ராமாவாக இருக்கும். இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக படத்தோட அந்த ஸ்டோரி தான். ஸோ அதுலேயுமே அந்த நகையை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இவர் வந்து தப்பிக்க போகிறாரு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை தூண்டுற மாதிரி இந்த படத்தோட கதை அமைக்கப்பட்டிருக்கும் தமிழில். பட் இவங்க அதை ரீமேக் பண்ணுறதுல இந்த படத்தில் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறது ரெண்டுமே ஒரே ஃப்ரேம் ஒரே சீனு தான். தமிழில் டீட்டெயிலிங்காக நிறைய விஷயங்கள் பண்ண எந்த ஒர்க்குமே கன்னடத்தில் வந்து அவங்க பண்ணவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்லையுமே இந்த படத்தில் இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் தமிழில் வந்து சூப்பராக வந்து அந்த முக்கோண விதிகளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோடை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பட் இவங்க கன்னடத்தில் சும்மா ஏதோ தானமோ அந்த முக்கோண விதியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேப்பரில் வந்து கிரையான்ஸ் வரைஞ்ச மாதிரி இருக்குது, அந்த ஒரு போர்ஷன்ஸ் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ப்ராப்பராக கையாளல. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போதும் தமிழில் நம்ம வெற்றி கருணாகரன் கிட்ட அந்த பப்ல வச்சு பேசுகிற போர்ஷன்ஸ்லாம் வசனங்கள் அப்படி சிலுக்கும். ஸோ அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி நல்ல வசனங்கள்லாம் பேசுவாப்பில். உண்மைக்குமே ஒரு மாஸ்டர் மைண்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆனால் இவங்க கன்னடத்தில் அந்த சீன்லாம் வந்து ரொம்ப ஏதோ தானமாக எடுத்து வச்சு இவரோட அந்த போஸ்டரில் தான் வந்து மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறதுக்காக கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துருக்காரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்காரு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதை கோட்டை விட்டுட்டாரு. இதில் 10வது வரைக்கும் இந்த படத்தோட டேரக்டருமே இவர் தானா. அண்ட் ஆல்சோ தமிழில் வந்து நம்ம வெற்றி மட்டுமே அந்த படத்தை ஹோல்ட் பண்ண மாட்டார். எல்லா கதாபாத்திரமும் நம்ம கருணாசு, அந்த வீட்டோட அம்மா, அதாவது வீட்டு ஓனராக வர அந்த அம்மாவாக இருக்கட்டும், அவரோட மாமாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அவங்களுமே ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோவுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குமே தவிர மற்ற கேரக்டர்ஸை பெரிய லெவலில் வந்து அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக அந்தளவுக்கு ஓகே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஓவராலாக ஒரு நல்ல கதையை கோழி கிண்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்குது. இன்னும் நீங்கள் ஜிவி படம் பார்க்கல அப்படின்னா முடிஞ்சால் அந்த படத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். இந்த படத்தை வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த படம் எனக்கு கிடைக்கவே இல்லை, ஆனால் அந்த படத்தோட கதைக்காகவாது நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வேணால் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் அந்த படம் எடுத்திருக்கும். படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். அந்த 2மே அந்த ஸ்டோரிக்காக மட்டும்தான். இவங்களோட கதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு 4.5 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான கதை.